அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான காரியத்தை குறித்து இன்றைக்கு தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முக்கியமாக வேதாகமம் ஏசாயா 8வது அதிகாரம் வசனம் 18, இதோ நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறன்னா நமக்கு ஒரு அடையாளம் தேவையாக இருக்கிறது. உலகத்திலே பார்க்கிறோம், படித்தவர்கள் படிக்காதவர்கள் பாருங்கள், அதே போல் பட்டணத்தில் வாழக்கூடியவர்கள், கிராமத்தில் வாழக்கூடியவர்கள், இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பகுதியில் வாழக்கூடியவர்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். அதே போல் இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நமக்கு ஒரு அடையாளமாக, இந்த பூமியிலே அடையாளமாக அற்புதங்களாக நாம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதை கர்த்தர் என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்திய ரத்தத்தின் மூலமாய் தேவன் நம்மை மீட்டெடுத்து நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. வேத வசனம் என்ன சொல்கிறது? ஏசாயா 7வது அதிகாரம் வசனம் 11, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக் கொள். பாருங்க, ஆண்டவரிடத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை தாரும் என்று நீங்கள் கேட்கின்ற பொழுது ஏசாயா 7வது அதிகாரம் வசனம் 14, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். கர்த்தரிடத்தில் அடையாளத்தை கேட்குறீங்க, கர்த்தர் உங்களுக்கு அடையாளமாக இருப்பார். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நானும் எனக்கு கொடுத்த என்னுடைய ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி சென்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், சங்கீதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது 74வது அதிகாரம் வசனம் 9, எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம் என்று சொல்கிறார்கள். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்படலை, கல்வாரி சிலுவையில் சம்பாதித்து வைத்த அந்த ஆசீர்வாதங்களை அவங்க ருசித்து பார்க்க இல்லை. ஏன்னா அவங்க கல்வாரி சிலுவைக்கு முன்பாக இருக்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், நாங்கள் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்கள், எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம் என்று சொல்கிறார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்திலே நீங்கள் உண்மையாக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் வேதவசனம் சொல்கிறபடி உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உண்மையிலே நான் தேவனுடைய பிள்ளையா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா என்பதை நாம் சற்று சோதித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரையும் சுய பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. இல்லாட்ட கண் போன போக்கிலே, கால் போன போக்கிலே நாம் போயிட்டு இருக்கக்கூடாது. நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்றால் வேதவசனத்தில் சொல்கிறபடி உங்களுக்கு ஆண்டவர் என்னன்னாக்கா தேவன்தான் உங்களுக்கு முதன்மையான தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்களுடைய கண்களுக்கு தெரிய வேண்டும். அதனால தான் ஆண்டவர் கட்டளைகள் என்ன சொல்கிறாரு? 10 கட்டளைகளும் சரி, இயேசு கிறிஸ்து 10 கட்டளை 2ஆக மாற்றினார். உன்னுடைய தேவன்தான் நம்முடைய முதன்மையான தேவனாக இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் தான் நமக்கு ஒரே தேவனாக இருக்கிறார் என்று நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திராகமம் 20வது அதிகாரம் வசனம் 3 கூட வர்ஷிப் ஒன்லி காட், நம்முடைய தேவனைத்தான் நம்ம மனுஷனும் ஆராதிக்கணும். நம்முடைய தேவன் தான் நமக்கு தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நமக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவனாக இருக்கிறார். நம்முடைய கண்களை திறந்தால் நமக்கு கண்களில் முதலில் தெரிவது இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியணும். அவர் தான் நம்முடைய தெய்வமாக இருக்கிறார். நம்ம ரட்சித்தவர், நமக்காக ரத்தத்தை சிந்தியவர். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் என்னவென்றால், யோவான் 1வது அதிகாரம் வசனம் 18 சொல்லப்பட்டது போல உன் மனது கொடுக்கும் ஒரு திட நம்பிக்கை என்னன்னாக்க, நான் இயேசுவின் பிள்ளை. புரியுங்களா? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் நான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்று ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அதனால்தான் யோவான் 1வது அதிகாரம் வசனம் 12 அவர் நாமத்தில் அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளை என்ற அந்த அதிகாரம் உங்கள் மனதில் திட நம்பிக்கையாக இருக்க வேண்டியது மிக அவசியம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சம்பாதித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாக ஆகும்படியாக அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று நம்ம சுயமாக ஆராய்ந்து
பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் growth ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு இது உதவியாக இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னாக்க ஏன்னா என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதா என்று 1 யோவான் 1:9 படியும் ஏன்னா என்னுடைய பாவத்தை ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறாரா, ஏன்னா அவர் நாமத்து மேலே அவர் மேலே விசுவாசம் வைக்கின்ற பொழுது அவருடைய சில பிள்ளையை மாற்றுறது மட்டுமில்ல, இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை எல்லாம் என்ன செய்கிறாரு, கழுவி உங்களை சுத்திகரித்து நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்ம இருக்கின்ற பொழுது எவ்வளவு நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார், என் பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது, நான் கரைதிரையற்ற ஒரு புதிய மனுஷியாக இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதுதான் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். பாவங்களை எல்லாம் என்ன செய்தார், கிழக்குக்கு மேற்கு எவ்வளோ தூரமோ சமுத்திரத்தின் ஆழத்தில் ஏன்னா எவ்வளவு ஆழமாக இருக்கிறோம் அவ்வளோ போட்டு விட்டார். அந்த பாவத்தை நினைக்காதவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இப்போ நம்ம எவ்வளோ ஒரு பாக்கியவான்களாய் நம்ம இருக்கிறோம். அடுத்ததாக உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறுகின்ற பொழுது உங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலே ஆண்டவர் எழுத கூடியவராக இருக்கிறார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டியது மிக அவசியம். ஹல்லேலூயா. மிக மிக முக்கியம். புரியுங்களா? அப்போ நம்முடைய தேவன் நம்முடைய பெயரை என்ன செய்கிறாரு, ஜீவ புஸ்தகத்திலே லூக்கா 10:20 பார்க்கின்ற பொழுதும் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது. ரெவலேஷன் சாப்டர் 20:12 வெளிப்படுத்தினால் 20:12 ஏன்னா அங்கே ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டதாக இருக்கிறது. எழுதப்பட்டவர்களை கண்டேன் என்று பார்க்கிறோம். ஜீவ புஸ்தகத்தில் நமக்குடைய பெயர் எழுதப்பட்டிருப்பதற்கு இயேசு கல்வாரி சிலுவையிலே சிந்திய இரத்தத்தின் மூலமாய் அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு திட நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுக்கப்புறமாக எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம். நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கின்ற பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிற, பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, ஜீவ புஸ்தகத்தில் உள்ள பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம், ஒரு டிவைன்லி பீஸ் உன் உள்ளத்தில் ஆட்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் யோவான் 14:27 கர்த்தர் சொல்கிறார், உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து விட்டு செல்கிறேன், அது என்னுடைய சமாதானம் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். புரியுங்களா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தேவன் கொடுக்கக்கூடிய, ஏன்னா அவர் ஒரு பிரின்ஸ் ஆஃப் பீஸ், அவர் ஏன்னா சமாதான பிரபுவாக இருக்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய அந்த சமாதானத்தை நீங்கள் எப்பொழுதும் பெற்றிருக்க வேண்டியது மிக அவசியம். ஹல்லேலூயா. அப்போ சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை, மனது அலைபட்டு கொண்டிருக்கிற பயத்தோடு இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலை, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. சிலுவையில் உங்களை ஆண்டவர் இருக்காரு, சிலுவையில் இந்த ரத்தத்தின் மூலமாக மாற்றி இருக்கிறாரு, விளக்கரையும் கொடுத்து உங்களை மாற்றி உங்களை தேவனுடைய பிள்ளையாக ஆலயமாய் மாற்றி இருக்கிறாரு. அப்போ நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடி ஒரு தெய்வீக சமாதானம் என் உள்ளத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா உலகம் கொடுக்க முடியாத அந்த சமாதானத்தை இயேசு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை இருக்கின்ற பொழுது உங்கள் உள்ளத்திலிருந்து எப்படி ஒரு பெரிய நயாகரா நீர்வீழ்ச்சி மேலே இருந்து அப்படியே கீழே கொட்டுவது போல பெரிய நீர்வீழ்ச்சியான ஒரு சமாதானம் உங்கள் உள்ளத்திலிருந்து அப்படியே என்ன கொட்டுவதை போல உணர்வீங்க. ஏன்னா அந்த தெய்வீக சமாதானத்தை இயேசு ஒருவரே கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லையா, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க, உடைய பிள்ளையாய் மாறுங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இருங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையோடு இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுத்து அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏன்னா ஆண்டவர் தரக்கூடிய அடையாளங்கள், அற்புதங்களை நம்ம தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். கவனியுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம், பாதுகாவல் உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கும். ஆமேன்.